மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலே ஹைலைட்டான விஷயம், உங்கள் ராசியிலே குரு சுக்கிரன், எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கக்கூடிய காலங்களில் ஸோ இந்த வாரத்தில் வீட்டில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸு குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு அது தந்த ப்ராஃபிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய காலங்களில் ஹெல்த் வைஸில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய செவ்வாய் 4ஆம் இடத்துல சூரியனோட இருக்கார். அப்படி இருந்தாலே வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட வேலையில் யாரெல்லாம் ஹை லெவலில் எதிர்பார்க்குறீங்க ப்ரொமோஷன் மற்ற விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வேலையை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள், அது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது இருந்தீங்கனாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். நார்மலாக தான் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பெருசாக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு பிஸ்னஸில் பெருசாக போட்டு பண்ணாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.